ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். நீங்கள் எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீடியில் வந்து கிளாத்துக்கு அடியிலிருந்து இப்படி அப்வர்ட் வந்து கொண்டு வாங்க. ஸோ இப்படி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டிங்களா? ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்ப பேசிக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச். ஸோ இங்கேயுமே ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை கீழேருந்து மேலே அப்வர்ட் எடுத்துக்கோங்க. அப்வர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே டவுன்வர்ட் கொடுங்க. தென் அகெயின் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கீழேருந்து மேலே எடுக்கணும். ஸ்டிச்சை அப்வர்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் விட வேணாம், ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். தென் ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டிச்சோட சேம் அளவில் நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையில கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ரன்னிங் ஸ்டிச். பட் நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சஸோட சைஸஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது.